இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் உங்களோடு கூட தொடர்பு கொள்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம மத்தியில் நம்ம அக்கம் பக்கத்தில் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற விதத்தில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வசனம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை கேட்டுதான் இருக்கிறது. ஒரு வசனத்தை சொல்லி இந்த காலை வெளியில உங்களுக்காக சொல்லி நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாரை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படியாக நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தமானது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்ம நம்பிக்கையாக, உற்சாகமாக, உறுதியாக சொல்லலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு அன்பு செலுத்தி அவரை உயர்த்தி அவர் நாமத்தை நம்ம உயர்த்தி ஆராதித்து அப்படியாக அவர் சேர்த்திகளிலே நம்ம தங்கி இருப்போம். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை நம்ம குடும்பத்தை பாதுகாத்து கொள்வார். உலக மக்களுக்கும் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வேலையை கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை செய்து கர்த்தரை ஆராதித்து கொள்வோம். நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மறுபடியும் இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து துதிக்கக்கூடிய சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடும் ராஜா ஆண்டவரே கவனத்தை செலுத்தி ராஜா உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவதற்காக ஜெபிக்கிறோம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை முன்னேற்று அஞ்சாதபடி ராஜா ஆண்டவரே உண்மை சார்ந்த ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே உண்மை சார்ந்த ராஜா நாங்கள் வாழுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பலனும் கோட்டை எல்லாம் நீராகிறது. நீரே எங்கள் நம்பிக்கை, எங்கள் துணையாளராக இருக்கிறீர்கள் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யாவையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இவரை நம்ம உற்சாகமாக ஒரு பாடலை பாட போகிறோம். குடும்பமாக பாடுவோம், கைகள் தட்டி பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். Yeah.
the Lord. இயேசு நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். So happy to see you all again, and then we are again in the online service, but we will pray to the Lord again. 6 மாதம் நம்மளுக்கு நல்லா ஐக்கியம் இருந்துச்சு, சர்வீஸ் இருந்துச்சு. ஆனால் மறுபடி தடைப்பட்டுச்சு. ஆனால் நம்ம சபை விசுவாசிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒருமானப்பட்டு ஜெபிச்சா கட்டாயம் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார், சபை திறப்பாருன்னு சொல்லி இந்த ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லாரையும் கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்புள்ள தகப்பனே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. 6-7 மாதம் நல்ல ஐக்கியம் இருந்துச்சு ஆண்டவரே, சர்வீஸ் நல்லா இருந்துச்சு ஆண்டவரே. ஐயா மறுபடி தடைப்பட்டிருக்கு ஆண்டவரே. நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுருந்தாப்பா நம்மளை மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தே அப்பா மறுபடி அப்பா இந்த சபையை திறக்கணும் ஆண்டவரே. நம்ம சபையில் சேர்ந்து ஐக்கியம் கொள்ளணும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே எல்லாம் அந்தகார பிசாசுக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளி அப்புறப்படுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டும் இந்த கால வேலையை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வெளி ஜெபிக்கிறேன். ஆமென். அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம படிப்போம். இன்னைக்கூட மெசேஜ் வந்து ஆண்டவர் வருகை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது அது பிறகு 2வது வந்து இயேசு யார், கடைசியில் வந்து நம்ம வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தம் பண்ணணும் அதுதான் முக்கியம். இந்த நேரத்தில் நம்ம எல்வின் வந்து அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 2 வசனத்தை படிப்பார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 11 கல்லியராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்புறம் 8வது வசனம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், இதான் கடைசி. நீங்கள் வந்து லூக்கா புஸ்தகம் 24:49 நீங்கள் படிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எருசலேம் விட்டு நீங்கள் போகாதீங்க, அந்த உன்னத பலத்துக்காக காத்துருங்க. அப்போது 8வது அதிகாரத்தில் வந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள், சாட்சியாக ஜீவிப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட இல்லாட்டி நம்ம சாட்சியாக நம்ம ஜீவிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி முக்கியமாக நான் பேச போகிறது வந்து இயேசு பற்றி நிறைய காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு தச்சனுடைய குமாரன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்போது இயேசு யார் தியானிப்போம். அதே பிறகு அவர் எப்படி அவரை போய் சந்திக்கணும்னு சொல்லி எப்படி ஆயத்தமாக இருக்கும் அவர் சந்திக்கிறதுக்கு, அதை பற்றி 2 காரியத்தை நான் பேச போகிறேன். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இயேசு யாருன்னா நீங்கள் லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 2வது அதிகாரம் 10-11 படியா. 10-11 தேவதூதர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். 11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? நற்செய்தி, குட் நியூஸ் படிக்கலாம். அப்புறம் ரட்சகர்னா என்ன? விடுவிக்கிறாரு. அப்போது ஜனங்கள் வந்து அநேக பேர் தவறான அபிப்பிராயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலேச்சு. ஆனால் நீங்கள் நேரம் இல்லாதனால நீங்கள் லூக்கா மத்தேயு புஸ்தகம் நினைக்கிறேன் ஒரு வசனம் இருக்குது நினைக்கிறேன், பிசாசு அது அடிக்க 2:3 நீங்கள் படிக்கும் போது எடுக்க வேண்டாம்.
அந்த ஆண்டவர் பிறந்ததுக்கு அவர் கேட்ட உடனே அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு குழப்பம். நான் நினைக்கிறேன் அதை படித்தா நல்லாயிருக்கும். பிசாசு இயேசு பிறந்தோடனே அவர் பயப்படுறன்னா இயேசு மஸ்ட் பி சம்படி. ஓகே, 5 படி, மத்தேயு 2:5. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது 3 ஓகே, படி முடிச்சுனா பிறப்பார் என்றார். பிசாசு ஒரு இடத்துல ஏறுது. 3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பாருங்க, அவர் மட்டும் இல்லை, முழு எருசலேமே அவர் பிறந்த உடனே அவர் என்ன புலம்பார்கள், பயப்படுறாங்க. அப்போ இந்த இயேசு யார், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு முக்கியமாக இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களை வந்து இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்னா குட் நியூஸ். அவர் சொன்னார் பயப்படாதீங்க. அந்த 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 இயேசு பிறக்கும் போது ஒரு சமயம் எல்லாரும் பயந்துல ஜீவிச்சிருந்தாங்க. அப்போ தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அப்போ இந்த இங்கிலீஷில் சொல்கிறாங்க, த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கம்மிங். எதுக்கு வந்தார்? குட் நியூஸ்னால் அவர் மதத்தை உண்டாக வந்தாரா, வேறு எதுக்காக வந்தார்? ஆனால் வசனம் நீங்கள் படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:3 Christ died for our sins according to the scriptures. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கே வந்தார்? குட் நியூஸ்னால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்போ குட் நியூஸ். அப்போ ரெண்டாவது இது இந்த வசனத்தை நம்ம முக்கியமான வசனம் 1 யோவான் 3:5. 1 யோவான் 3:5. ரெண்டாவது இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு கடவுள்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது வசனத்தில் அவ்வளோ தெளிவாக இல்லை. ஆனால் 3:5 நம்ம படிக்கும் போது அவர் கடவுள் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, படியா. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஸ்கிரிப்சர். அவர் பாவெல்லாம் சுமந்தாரு. ஆனால் அவரிடத்துல பாவம் இல்லை. அப்போ உலகத்தில் யாருக்கிட்ட பாவம் இல்லை? ஒரு கடவுள் தான் அவர்கிட்ட பாவம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? அவர் கடவுள். அப்போது ரெண்டாவது அவர் கடவுளை நிறைவேற்கிறார்னா ரெண்டாவது வந்து மத்தேயு புஸ்தகம் 27:55 54 மத்தேயு 27:54 இதில் கூட 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம். இயேசு மரித்த உடனே ஒரே பூமி அதிர்ச்சி, உலகமே இருள் அடைஞ்சிச்சு. அப்போ என்ன அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னார்னு பார்ப்போம். 100க்கு அதிபதியோ அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரர் என்றார்கள். ஓகே, பார்த்தீங்களா? அப்போ 2 இடத்துல இயேசு வந்து கடவுள், தெரியுதா? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து எதுக்காக வந்தார்? பாவத்துக்காக மறிக்கிறதுக்காக இயேசு வந்தார். அப்போ ரெண்டாவது காரியம் எதுக்காக இயேசு வந்தார்னா இது வந்து எபிரேயர் புஸ்தகம் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். பாத்தீங்களா? ரெண்டாவது யாருக்கு வருவாரு? பாவம் இல்லா. அப்புறம் அப்படி எது குறிக்குது? என்ன குறிக்குதுன்னா பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தரிசிக்கவே முடியாது. இப்போ வந்து எப்படி நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? முதலாவது பரிசுத்தமாக இந்த தேவ வசனம் வந்து நம்மளுக்கு ஒரு கண்ணாடி.
காலையில் நம்ம குளிச்சுட்டு கண்ணாடி பார்க்கும்போது நம்ம அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அழகாக தலை சீவிட்டு போகிறோம். அப்போது தேவ வசனம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது நம்மளுக்கு கண்ணாடி. அப்போது கண்ணாடி தேவ வசனம் நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் பாவம் செய்வீங்களா உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் படிக்க என்ன செய்யணும்னா, வசனம் உங்களை ஒவ்வொரு நாளையும் வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தினால. நீங்கள் படிக்க அப்போது என்ன வரப்போம், உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஜீவியம் வரும். அப்போ அந்த கடைசி நாளில் நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த இப்போ வந்து வீடியோ நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம் மெசேஜஸ் எல்லாம். அப்போ என்ன செய்கிறாங்க, அநேக பேர் நேரம் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்க்காம இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. நீங்கள் பார்க்காம எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாவம் செய்கிறீங்களோ இல்லைன்னு? அந்த வசனத்தை அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா உங்கள் குற்றங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மன திரும்புங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் மன திரும்பணும். அப்போ ஆண்டவர் யாருக்கு 2வது தரம் வருகிறான்னா, பாவம் இல்லாதவர்களுக்காக. அப்புறம் 2வது வந்து அவர் உலகத்தில் எத்தனை 1000 கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க, ஆனால் 2வது வந்து அவர் யாருக்கு வருவார்னா, எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அவர், லுக்கிங் ஃபார் ஹிம் வித்தவுட் சின். அப்போது செகண்ட் இதுதான் என்னதான் சொல்லுவாங்கன்னா ரகசியம் வருகை. இதுதான் ரகசிய வருகை. ஆண்டவர் சொல்லிருக்கு ரகசியம் வருகை. அப்போ ரகசிய வருகையில் வந்து பாவம் இல்லாதவருக்கு அவர் வர போகிறாரு. அப்போ பாருங்கள், 2வது வந்து நம்ம இதெல்லாம் எடுக்க வேண்டாம். யோவான் புஸ்தகம் 14 1 2 3 பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் கடவுள் மேலே விசுவாசி, என்னை மேலே விசுவாசி. அப்புறம் 2வது வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்பி வருவேன். அப்போது ஆண்டவர் என்ன இங்கே இருக்கிறார், இப்போது பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போது அவர் வரும்போது அவர் என்ன செய்வார்னா, பாவம் இல்லாதவர்களுக்கு அவர் என்ன ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்குது, அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போவார். அப்போ 3வது வந்து யாருக்கு வருவார் தெரியுங்களா? அவர் வந்து இது படித்த கொஞ்சம் 2 நிமிஷம் படிச்சிருயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:7. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:7. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவோ அவரை காணும், அவரை குத்தினவர்களோ அவரை காண்பார்கள். ஓகே. பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஓகே, அப்படியே ஆகும். ஆமென். அவர் பார்த்து புலம்புவார்கள். ஏன்னா இயேசுல சிலுவையில் எத்தனை பேர் மூஞ்சில் துப்புனாங்க, கத்திலேருந்து குத்துனாங்க. இவங்க வந்து முகமுகமாக இயேசு இவங்களை பார்க்க, ஐயோ. அப்போ சில பேர் வந்து இயேசு என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து கடவுள் இல்லை, அவர் தீர்க்கதரிசி, அவர் ஒரு தச்சனுடைய குமாரன். அப்போது சில சபை வந்து அவர் கடவுள்னு விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஆன்லைனில் பேசினால நம்ம சபை பேரை சொல்லக்கூடாது, ஆனால் சத்தியத்தை நம்ம சொல்லணும். அப்போது ஆண்டவருக்கு ஒரு என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு கனம் கொடுக்காம அவர் தீர்க்கதரிசி நினச்சிட்டு என்ன அப்படியே வாழ்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் வந்து அப்புறம் அது மட்டும் இல்லை, பின்வாங்கி போன சில பேர் வந்து நான் இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன். அப்போது இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க பார்ப்பாங்க, பார்த்து புல்லம்பிவாங்க, ஐயோ இவர் தான் இயேசுவா. அவர் என்ன எப்படி வரணும்னா, அவர் மகிமையிலே வருவார். அப்புறம் வந்து தச்சனோட குமார மாதிரி வருவார். அவர் மகிமையில் வரும்போது அவர் தேவ தூதர்கள் பார்த்து அவர் எல்லா ஜனங்களுக்கு பூமியில் நடங்குவார். அப்போது முதலாவது நம்ம பார்த்த வந்து இயேசு யார்? இப்போ நம்ம பார்த்தது வந்து இயேசு கடவுள். 2வது வந்து என்ன அடுத்தது நம்ம என்ன பேச போகிறோன்னா, 2வது வந்து ப்ரிப்பேர் டு மீட் ஹிம். அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். வசனம் சொல்லுது, ஆமோஸ் புஸ்தகம் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, தேவனை சந்திக்கப்படி
ஆயத்தப்படு. ஆயத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா? இப்போ சில பேர் ரொம்ப ரொம்ப சின்னங்க நினைக்கிறாங்க, ஓ பரலோக டைமில் போயிடலாம். ஆனால் ஒரு உதாரணத்தை நமக்கு காமிக்கிறேன். எஸ்தர் வந்து எஸ்தர் 2:12 எஸ்தர் வந்து 1 வருஷம் எடுத்துச்சு ஆயத்த பண்ணி ஒரு ராஜா, பூமியில் ஒரு ராஜா போய் சந்திக்கிறதுக்காக. எத்தனை வருஷம் அவங்க ஆயத்த பண்ணாங்க? டெய்லி ப்ரிப்பேரிங் டு மீட் த கிங். ஆர்டினரி கிங், சாதாரண கிங் தான். ஆனால் நீங்கள் நான் யார் மீட் பண்ணோம்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அப்போது எவ்வளோ டைம் எடுக்கணும்? நீங்கள் எவ்வளோ டைம் நம்ம எடுக்கணும்? எவ்வளோ டைம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும்? எவ்வளோ டைம் எடுத்து பைபிள் படிக்கணும்? இங்கே படித்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்கிறோம். அப்போது ஜெபிச்சா தான் ஆவியில் நம்ம வேலைப்பட முடியும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டாவது காரியம் வந்து ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு புஸ்தகம் 4:19 என்ன சொன்னார்னா, ஐ வில் ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். அப்போ ஜீசஸ் வந்து என்ன தெரியுங்களா? ஜீசஸ் வந்து பூமியில் அவர் கடந்து போயிட்டார் தெரியுங்களா? அந்த பூமியில் அவர் மனுஷனாக வாழும் போது அவர் இந்த பூமியில் என்ன நடக்கும், என்ன யார் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அவருக்கு 30 வருஷம் அவர் ஊழியத்தில் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் நம்மளுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாரு. கம் ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். அப்போது நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நம்ம தான் என்ன செய்யணும்னா வாலண்டியர்லி நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும். தெரியுதா? அப்போ பீட்டர் பார்த்தீங்களா? பீட்டர் வந்து எவ்வளோ நாள் மீன் பிடிச்சிட்டு என்ன அவர் பொழைப்பு வந்து மீன் பிடிக்கிறது பொழைப்பு தான், மீன் பிடிக்கும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பார்த்தாரு, பீட்டர், என்ன பீட்டர் ஒரு மீன் அங்கே கிடைக்கலையா? ஆமாம் ஆண்டவரே, ராத்திரி பூரா நம்மளை வந்து அங்கப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல. அப்போ பாருங்க, இஸ் அ குட் டீச்சர், இஸ் அ குட் டீச்சர் அண்ட் குட் ஃபிஷர்மேன். தெரியுங்களா? அப்போது எத்தனை வருஷம் பீட்டர் ஃபிஷர்மேன். அப்போது ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஐ திங்க் 5:5 நான் நல்லாயிருக்கும். 5:5 லூக்கா புஸ்தகம் 5:5 படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் கீழ்ப்படிதல். லூக்கா புஸ்தகம் 5:5 நம்ம படிக்கும் போது நம்ம கீழ்ப்படி நடக்கணும். ஒரு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தால் தான் நம்ம ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, 5:5 படி. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் என்றான். ஓகே, அப்போ பார்த்தீங்களா உங்கள் வசனம் பாருங்க. அப்போ தேவ வசனம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? அப்போ எத்தனை வருஷம் அவர் மீன் பிடிக்கிறாரு. ஆனால் அவர் கீழ்ப்படிந்து வசன பிரகாரம் வலைய போடும்போது என்ன நடந்துச்சு? அடுத்த என்ன நடந்துச்சு? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போ நம்ம ஏசு பின்னால் போகும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இல்லையா? எஸ். ஆனால் மெனி பீப்புள் தே டோன்ட் ஃபாலோ ஜீசஸ். இந்த சொந்த வழியில் தான் நடக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா ஏசு வழியில் தான் பெஸ்ட். நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், அவர் தான் சத்தியம். அப்போ அந்த வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு தோல்வி வராது, வெற்றி வரும், ஆசீர்வாதம் நம்மளுக்கு எல்லாம் வரும். அப்போ பாருங்கள், மீன் கடித்த உடனே மீன் நல்லா பிடிச்சாரு. ஆனால் அதே பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் அவருக்கு? இனிமேல் மீன் பிடிக்காதீங்க, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். நீங்கள் ஒரு படிக்காத மனுஷன் எடுக்க வேண்டாம். 2:40 அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:41 சொல்லப்பட்டிருக்கு. ஒரே பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 3:41 வந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது he is a good fisherman and also a good soul winner. அப்போது நம்ம அவரை பின்பற்றும் போது அநேக காரியங்கள் நான் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அப்போ ரெண்டாவது வந்து
பாஸ்டர், நான் வந்து ஒரு பாஸ்டரு. ஆனால் நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே நான் கொஞ்சம் எங்களுடைய டெஸ்டிமனி நான் ஷேர் பண்ணுறேன். எங்களுடைய பாஸ்டர் சொன்னார், நீ அவனுக்கு கடவுள் உங்களை அழைக்கிறாரு, நீ ஜெபி, எந்த பைபிள் ஸ்கூல் நீ போக போகிறேன்னு சொல்லி ஜெபிக்க சொன்னார். அப்போ ஜெபித்த பிறகு ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனார் பைபிள் ஸ்கூல்லேருந்து. எனக்கு தெரியாது நான் பைபிள் ஸ்கூல் போக போகிறேன்னு. அந்த ஜூன் மாதம் பைபிள் ஸ்கூல் திறக்கிறாங்க. அவங்களோட ஃபீஸ் வந்து 60 வெள்ளி. இந்த பைபிள் ஸ்கூலுக்கு நீ வாங்க, நல்லா படிக்கலாம் சொல்லிட்டு. அப்போது அந்த தமிழ் பைபிள் ஸ்கூல் சொல்லணுன்னு எனக்கு பயம் வந்துச்சு. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு நம்ம போயிருக்கிறோம், ஆனால் தமிழ் ஸ்கூலுக்கு போனது இல்லை. அப்போது ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை எனக்கு வார்த்தை. அப்போ பாருங்கள், வார்த்தை வந்து எவ்வளோ, அது ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாக இருந்துச்சு, அந்த வார்த்தை வந்து தேவன். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை கொடுத்தாரு. 4:13 இது பிலிப்பியர் புஸ்தகம் 4:13 இங்கிலீஷில் படிக்க, ஐ கேன் டூ ஆல் திங் டு கிரைஸ்ட் தட் ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போது அந்த எனக்கு வந்து யாருமே எந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் எங்களோட டீச்சர் வந்து பரிசுத்த ஆவி. அப்போது நான் பைபிள் ஜாலன் ஸ்டேஷனில் போய் ஒரு தமிழ் புக்கு வாங்கிட்டு ஒரு டீச்சர் எங்கே இருந்தாங்க, அவர் டீச்சருக்கு போயிட்டு இதுன்னா இது ஆனா ஊனா இங்கிலீஷில் எழுதிட்டு 3 மாதத்தில் பாருங்க நான் படிக்க முடியும். அப்போது 3 வருஷத்தில் படித்து முடிஞ்ச உடனே நான் ஃபைனல் எக்ஸாம் வந்து தமிழில் தான் எழுதினேன். அப்போது பாருங்கள், எவ்வளோ கடவுள் எவ்வளோ காரியம் செய்ய முடியும். மனுஷனுக்கு கூடாத காரியம் கர்த்தராலே கூணும். அப்போது இங்கே நாங்களோட சாட்சி இதுதான், எங்களுடைய சாட்சி தெரியுங்களா. அப்போது இஸ் எ குட் டீச்சர். அப்புறம் ரெண்டாவது வந்து இஸ் எ குட் ஃபிஷர்மேன் அண்ட் இஸ் எ குட் சோல் வினர். ஓகே. அப்போது ரெண்டாவது வந்து அவர்கிட்ட வந்து ஜபை பற்றி கொஞ்சம் நேரம் நான் அவரை பற்றி ஜபை பற்றி கொஞ்சம் நேரம் தியானிப்போம். அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, லூக்கா புஸ்தகம் 18:1 என்ன சொல்லப்படுதுன்னா, ஆல்வேஸ் டு ப்ரே நாட் டு ஃபெயிண்ட். ஓகே, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆல்வேஸ் டு ப்ரே நாட் டு ஃபெயிண்ட். இப்பொழுது சோர்ந்து போகாமல் இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். என்ன ஒரு காரியம்னா, ஏன் ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். லூக்கா புஸ்தகம் 2:40 சொல்லப்பட்டிருக்கு. அவர் 12 வயசில் ஆண்டவர் இயேசு ஆவியில் பலமாக இருந்தார். ஆவியில் எப்படி இருந்தார்? பலமாக இருந்தார். அப்போ லூக்கா புஸ்தகம் 2:40 அப்போது 2:45-46 வந்து எல்லாம் யார்கிட்ட உட்காந்து பேசியிருந்தார்? டாக்டர்ஸ் கிட்ட இருந்து பேசியிருந்தார். விட்னஸிங். பார்த்தீங்களா? 12 வயசில் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, விட்னஸிங் டு டாக்டர்ஸ். அப்போ 12 வயசில் இந்த டாக்டர்ஸ்லாம் அவர் வார்த்தை கேட்டுட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போது ஜெபம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியில் எப்படி இருக்கணும்? பலமாக இருக்கணும். ஆவியில் பலமாக இருக்கணும். அப்போது ரெண்டாவது வந்து, ஆனால் ஒரு காரியத்தை ரெண்டாவது காரியத்தை நம்ம போவோம். ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். சில பேர் தான் அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஜீசஸ் ப்ரே 3 times a day. ஒரு நாளைக்கு 3 தரம் அவர் ஜெபிச்சார். மார்க் 1:35 காலையில் ஜெபிச்சார். மத்தேயு 14:23 ஜெபிச்சார். லூக்கா புஸ்தகம் 6:12 அவர் ராத்திரி பூரா ஜெபிச்சார். ஆனால் ஒரே காரியத்தை, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மார்க் புஸ்தகம் 1:35 எடுத்து நான் படியேன். மார்க் 1:35 படி. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஓகே ஓகே. அப்போ இது வந்து ராத்திரி இருட்டோட 5:30 மணிக்கு வந்து நல்ல தூக்க நேரம். ஆனால் ஏந்திரி ஜபிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
என்னென்ன ஒரு ரெண்டாவது என்ன தெரியுங்களா, அவர் வந்து ஏன் ஜெபிச்சார்னா, அவர் 2 பாகத்தை நீங்கள் அவரை பற்றி 2 பாகத்தை உங்களுக்கு மறக்காமல் தெரியும். ஹீ இஸ் டிவைன். அவர் வந்து டிவைன் அண்ட் ஹியூமன். மனுஷனாக இருக்கிறாரு, அவர் கடவுளாக இருக்கிறாரு. ஆனால் 100% அவர் கடவுள். அவர் கடவுள் 100% மேன். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு மேன் 100% ஒரு பூமியில் ஒரு விசுவாசியாக வாழ்ந்தார். நீங்கள் விசுவாசி எப்படி வாழனா அதே பிரகாரம் அவர் வாழ்ந்தார். அப்போ என்ன ரகசியம் என்ன தெரியுங்களா, ஏன் அவர் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ரொம்ப கஷ்டமான இடத்துல குளிரான இடத்துல அவர் எந்திரிச்சு ஜெபிச்சார். இதான் ரொம்ப ரகசியம். இதே உங்களுக்கு பாலிவ பிள்ளைங்களுக்கு நான் இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நெடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போயிடுறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்னை கனப்படுத்துகிறவரே நான் அவரே கனப்படுத்துவேன். அப்போ யார் யார் கடவுளை கனப்படுத்துகிறாங்களோ அப்போ கடவுள் வந்து என்ன செய்யறதுன்னா அவரை கனப்படுத்துகிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு அவருடைய நோக்கம் என்ன, அந்த 5:30 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறது வந்து அவர் வந்து ஜெபிக்காமைக்குள்ள ஊழிய செய்யலாம். அவர் வந்து இஸ் காட் ஹிம்செல்ஃப், பட் ஹீ இஸ் ஷோயிங் த எக்ஸாம்பிள் ஃபார் யூ அண்ட் மீ. நான் ஒரு விஸ்வாசி எப்படி ஜீவிக்கணும் 100%. அவர் என்னன்னா 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் ஹீ வாண்ட் டு ஆனர் எஸ் எ விஸ்வாசி, அவர் ஹீ வாண்ட் டு ஆனர் காட். 2வது ரகசியம் என்ன தெரியுங்களா, 2வது ரகசியம் என்ன தெரியுங்களா, நான் திங்க் இதில் இருக்கு 1 யோவான் 4:19 சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவர் நேசித்தனால நாங்கள் அவரை நேசிக்கணும் சொல்லி. அப்போது அன்பு 2 ரகசியம் தான். கடவுள் வந்து மனசுக்கிட்ட இருந்து 2 ரகசியத்தை எதிர்பார்க்குறார். ஒன்று அன்பு. நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, பாட்டு நடத்துங்களா, கடவுளுக்கு ஊழியம் செய்யுங்களா, என்ன செய்யுங்களா, அன்பு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் மொத்த என்ன கேட்டார், நேசிக்கிறியா. அப்போ ஊழியத்தை செய்யும் போது இம்பார்ட்டன்ட் நாட் ஊழியம் இல்லை, அந்த அன்பு தான். என்ன அவர் வந்து ஏன் அன்பு எதிர்பார்க்குறான்னு தெரியுமா, he loved you and he went to the cross, understand. அவர் நம்மளை நேசித்து சிலுவைக்கு போனார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கணும்னா நீங்கள் மறுபடி அவரை நீ நேசிக்கணும் தெரியுதா. அப்போ 2வது வந்து கனம். you see he is God, although he is a God himself. ஆனால் எவ்வளோ மனுஷனாக தாழ்த்தினார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கணும்னா எஜமா இப்போ என்ன ஒரு வசனம் இருக்கு, where is my honor if I am the father, where is my honor, where is my fear. அப்போ 2 காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். nobody knows, I'm just sharing with you, this one I learned in this my own Christian life. ஆனால் when you honor God and you love him, what did God do? இதை படித்த உடனே நீ ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பிலிப்பியர் புஸ்தகம் இது ரொம்ப நல்லா இருக்கும். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நினைக்கிறேன் you read from 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்த, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 9 ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி 10 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியே கீழானோருடைய மூலங்கள் யாவும் முடங்கப்பட்டிருக்கும். Can you see how beautiful? You see, this is a secret, See, Jesus, when Jesus honored God, God lifted him up so high, every knee, எல்லா கால் முழங்கால போடணும் அவர் நாமத்துக்கு. See, God lifted him up so, because why? எத்தனை கண்டிஷன் தெரியுமா, கீழ்ப்படிதல், தாழ்த்தினாரு, மனுஷனாக. See, so much. See, கடவுளாக இருந்துட்டு he went down too low, ரொம்ப லோவாக போயிட்டாரு. அப்போ God saw, the humility, அவங்க தாழ்மை, அவரோட மனுஷ ரூபம் எடுத்துட்டு he lifted him up so high, says
every knee shall bow down to Jesus. அப்போ கிறிஸ்டியன்ஸ் டுடே நீங்கள் இந்த 2 பேர் வாழ்க்கையில் நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். ஓகே, யார் தெரியுங்களா? காட் எக்ஸால்ட் ஹை. டேவிட் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் கீழ்ப்படிந்து தாழ்த்தினார்னால தான் என்ன கடவுள் என்ன செஞ்சார்? ஷெப்பர்ட் பாயிலிருந்து என்ன செஞ்சார்? ஒரு ராஜா பதவிக்கு உயர்த்தினார். அப்புறம் டேனியல் தெரியுமா? டேனியல் வந்து ஒரு அனாதி, அம்மா அப்பா யாரும் தெரியல. ஆனால் அம்மா அப்பாவுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அந்த வயசில் வந்து நான் கேள்விப்பட்டேன், டேனியல் வயசு வந்து ஒரு 12 வயசு இருக்கும், ஏன்னா 16 வயசு தான் இருக்கும்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த வயசில் கடவுள் எப்படி காணப்படுத்தினார் தெரியுமா? அந்த திராட்சை ரசம் நான் குடிக்க மாட்டேன், நீ இதே தாட்டத்தை தீட்டப்பட மாட்டேன் சொல்லிட்டு. ஆனால் டேனியல் எத்தனை வாட்டி ஜெபிச்சார்? 6-10 நீங்கள் பார்க்கும்போது காலையில் ஜெபிச்சார், சாயங்காலம் ஜெபிச்சார், ராத்திரி You see, when you honor God, God honors you. ஓகே, அதான் ரகசியம். ஓகே, அப்போ கடைசியில் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ வந்து இயேசுவோட வருகையில் நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை எடுத்த பிறகு நம்ம பார்க்க போகலாம். வாங்க மெத்திய புஸ்தகத்துக்கு தெரியுமா? 25 மெத்திய புஸ்தகம் 25 போவோம். Matthew 25. Okay, it's very very important verse. Okay. 1, 2, 3 படிச்சிரியா? 4 படிச்சிரு. 1, 3, 4. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 2, அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 3, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், என்னையோடு கூட கொண்டு போகவில்லை. 4, புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஓகே, அப்போ இதில் நம்ம ஒரு கேள்வி, அநேக பேர் கேள்வி கேட்கலாம். 25 வந்து 10 கன்னிகை என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டு வருகைக்கு அவங்க எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்போது 2 பேர் 5 பேர் வந்து அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தாங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், என்னையே கூட கொண்டு போகவே இல்லை. அப்போ இது புத்தி இல்லாதவர்கள் தெரியுங்களா? அப்போ புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்க தெரியுங்களா? அப்போ இது 2 பேருக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். புத்தி உள்ளவர்கள் அவங்களுக்கு தெரியும் ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? அப்போ புத்தி உள்ளவர்கள் என்ன? ஜெபம், எந்த நேரமும் ஜெபம். அப்போ புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா என்ன இல்லை அவங்க வாழ்க்கையில். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட ரட்சிப்பு பற்றி அவங்க கவலை, அந்த வசனம் சொல்லுது எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு நம்ம கவலைப்படாமல் இருந்தால் தண்டனைக்கு நம்ம எப்படி தப்புவோம். அப்போ இதில் என்ன நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா, இந்த புத்தி உள்ளவர்கள் வந்து ஆவியில் எப்படி இருக்காங்க? இயேசு எப்படி இருந்தார்? பலமாக இருந்தார் தெரியுங்களா? பலமாக இருந்தார். அப்போ பலமாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரே அவர் இழுத்து கொண்டு போய் 25:10 நீங்கள் படிக்கும்போது ஆயத்தம் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஓகே, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஓகே, கதவும் அடைக்கப்பட்டது. ஓகே, அப்போ 2வது புத்தி இல்லாதவர் அவங்க கடவுள் பற்றி நாட் சீரியஸ் அட் ஆல். அவங்களுக்கு தெரியும் புத்தி இல்லாதவர்கள் என்ன இல்லை, ஜெபம் இல்லை அவங்க வாழ்க்கையில். அப்போது 5வது வசனத்தில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? பாருங்க, 5வது வசனத்தில் என்ன நடந்துச்சு? மணவாளன் வர தாமதித்த போது
அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அப்போ என்ன நடந்துச்சு? நான் உண்மை சொன்னா, நீ ஆவில வீக்காக இருந்தால் உங்கள் மாம்சம் உங்கள் என்ன இழுத்துட்டு போயிடுச்சு, தூக்கம் அவர் இழுத்துட்டு இருள் எடுத்துகிட்டு போயிடுச்சு. நம்ம பிசாசு சொல்ல முடியாது, பிசாசை இப்படி பண்ண நம்ம கடவுள் வந்து வசனம் கொடுத்துருக்கு, இப்போ ஜப சொல்ல கொடுத்துருக்கு, எல்லாம் சொல். அப்போ நம்ம வருகிறதுக்கு நம்ம அநேக காரியங்கள் படித்தோம். என்ன எஸ்தர் எப்படி ஜபிச்சாங்க, எப்படி நம்ம இயேசு எப்படி ஜபிச்சாரு, அப்போ இவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவங்க 5 பேர் ஏன் போனாங்கன்னா ஆயத்தம் இருந்தாங்க, ஆவியில் எப்படி இருந்தாங்க, பெலமாக இருந்தாங்க. அப்போ 2வது கூட்டம் தூக்கம் அவங்களை எடுத்துகிட்டு போயிடுச்சு. தூக்கம் பிசாசு எடுத்துகிட்டு போகல, அவங்களோட தூக்கம். ஏன்னா ஆவியில் அவங்க இந்த எப்படி இருந்தாங்கன்னா விலை குறைவாக இருந்துச்சு. அப்போது நம்ம வந்து இப்போ நம்ம வருகையிலே நம்ம இருக்கிறோம், ஆண்டவர் வருகையில். அப்போ நம்ம என்ன சொன்னது, ஒரு பாடம் நம்மளுக்கு தெரியுதா? அப்போ இந்த ஜபம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்களா, தூக்கம் மூலமாக என்ன செஞ்சாங்க, பரலோகத்துக்கு போக முடியல. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், இந்த வசனத்தை கேட்டு ஐயோ பாஸ்டர் பேசினாரே, அப்போ நம்ம என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். அதனால தான் ஆண்டவர் வந்து ஊழியக்காரர் வச்சிருக்கிறாரு. அப்போது 2வது பாருங்கள், முடிச்சிடுவோம், நான் இதை முடிச்சிடுவோம். அப்போ இப்போ இந்த சொல்லிட்டு போயிடுற இந்த வசனத்தை ஒன்று 2வது யார், நோவா காலத்தில். அப்போது நோவா கூட குடும்பம் என்ன செஞ்சுருந்தாங்க, தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க. அப்போ ஜபம், அவங்க நோவா குடும்பம் ஜபிக்கும் போது மற்ற ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். இதை முடிச்சிருவோம். லூக்கா புஸ்தகம் 17 26 27. நோவாவே நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். 27 நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரயாணம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்போ அவங்கள வந்து தூக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கம் வீக்கினாலே தூக்கம் வந்து தூக்கம் எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த கூட்டம் என்ன தவறு செஞ்சாங்க, சாப்பாடு. நோவா வருகைக்கு ஜபிச்சுட்டே இருக்கிறாரு, இவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டு குடிச்சு கொம்மல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் ஆண்டவர் கோபம். நீங்கள் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பாரு, 6வது அதிகாரம் 6 7 படித்தோம்னு ஆண்டவர் சொன்னார், நான் சிருஷ்டிக்க ஜனங்கள் நான் அழிக்க போகிறேன்னு. லூக்கா புஸ்தகம் மார்க் சரி ஜோனா சரி ஆதியாகமம் சாரி, அதை முடிச்சிருவோம். ஓகே வாங்க, அது ஆதியாகமம் புஸ்தகம் 6 7 படி. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஐயோ, இந்த ஜனங்கள் நான் ரட்சித்த, ஆனா ஜப நேரத்தில் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டு கொம்மால் அடிச்சு இருந்திருக்காங்க. ஏன்னா எதனால் தெரியுங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கை வீக் இருந்ததா, அப்போ சாப்பாடுக்கு இழுத்துட்டு தருமா, அவங்களுக்கு தூக்கம் ஒரு பக்கம் இழுத்துது, ஆவிக்குரிய வைக்கும் போது இவளுக்கு என்ன இழுத்துது, சாப்பாடு. இப்போ கடைசி நாளில் நம்ம ஜீவிக்கிறோம். இப்போ 6 மாதம் 7 மாதம் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம். அப்போ நம்ம எப்படி என்ன செய்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். மனுஷகுமார் வரும்போது இப்படி தான் நடக்கணும். ஜனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, குடித்து புசித்து இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் நான் என்ன செய்ய போகிறோம்னா, ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துட்டு, இயேசு ஒரு அழைப்பு கொடுத்தால, என்னை பின்பற்றுங்க, follow me, I will make you fishers man, I will make you a brave. அந்த கால வேலையில் ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். வருகைக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுவோம்னா, நம்ம இயேசுவை பின்பற்றுறதை தான். இயேசு நம்மளுக்கு என்ன செய்வார்னா, என்ன செய்யணும், நீங்கள் எப்படி ஆயத்தம் பண்ணணும் நம்மளுக்கு பேதுருக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி மனுஷனை பிடிக்கணும்,
என்னைக்கு பைபிள் ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுத்தாரு, அப்போ அவரை ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார் தெரியுங்களா? நமக்கு ஜபத்தை சொல்லி கொடுப்பார். எப்படி ஜபிக்கணும், ஆவியில் எப்படி பலமாக இருக்கும் சொல்லி அவர் ஜபத்தை சொல்லி கொடுப்பார். இந்த கால வேளையில் நம்ம ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்ம ரெண்டு கூட்டத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, ஒரு கூட்டம் அப்பா அவங்க அப்பா தூக்கம் மயக்கத்தில் அவங்க பரலோகத்துக்கு போக முடியல. ஆண்டவரே, ரெண்டாவது கூட்டம் சாப்பாடு மூலமாக பரலோகத்துக்கு போக முடியல. அந்த இதில் நம்ம மாற்றக்கூடாது. ஆண்டவரே, நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஐயா, நம்மளுக்கு அந்த ஜப ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, நம்மளுக்கு அந்த ஆவியை தாரும். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு ஆவியில் பலமாக இருந்தார். அதே போல் அந்த பரிசுத்த ஆவி நம்ம மேலே ஊற்றி நம்ம பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆவியில் பலப்படுத்தும். ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு ஆவியா நம்மளை ஆயத்தப்படும். ஆண்டவரே, எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜனங்கள் இந்த வசனம் கேட்டு பிரகாரம் அப்பா இந்த வசன பிரகாரம் ஜீவிக்கர்த்தாவே அந்த வசனத்தை அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட்.